வேதத்தின்படி ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பதில்களை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் அல்லவா? பார்க்கலாம். மத்திய 28:19-20 இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளும் சீஷராக்கி, நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் சகல உபதேசங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆக முதலாவது இயேசுவின் போதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மார்க்கு 16:16 வாசிக்கிறோம், இயேசுவின் எல்லா போதனைகளையும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல் அதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறோம். இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். பழைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும்.